Good morning viewers. Welcome to TriTech Engineering Solutions. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் டீசல் சைக்கிளில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ டீசல் சைக்கிள் இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீசல் சைக்கிளுடைய பிவி டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் பிவி pressure volume diagram. So 1 to 2, first it's subject to compression in adiabatic process. Next one the heat addition at a constant pressure, then expansion in adiabatic, then heat rejection at a constant volume. So this is a process 1, 2, 2, 3, 4. So this is adiabatic process. Okay. So this is these two processes are PV power gamma equal to constant. This is a pressure remain constant. Then the volume remain constant. So in the இடத்துல என்ன பண்றோம், we adding the heat supply பண்றோம். So இந்த இடத்துல என்ன ஆகுது, heat rejection வந்து நடக்குது. So இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா adiabatic compression, adiabatic expansion. So this is compression, இது வந்து expansion. So எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க, PV diagram draw பண்ணிட்டீங்கன்னா so that we can easily solve the problems. ஓகேங்களா. So first என்ன சொல்றாங்க பார்ப்போம், given data. So the given data என்னன்னா, given data an engine 200 mm cylinder diameter. Cylinder உடைய bore diameter என்ன கொடுத்திருக்காங்க, 200 mm. So diameter of cylinder. That I take as a capital D, that is 200 mm. So இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.2 மீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, length, stroke length வந்து கொடுத்திருக்காங்க. Stroke length. So stroke length எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 300 mm. So இதை மீட்டரா மாத்தினீங்கன்னா 0.3 மீட்டர். ஓகேங்களா. So next என்ன சொல்றாங்க, the initial pressure. So initial pressure and initial temperature வந்து கொடுத்திருக்காங்க. So state 1. So initially இந்த இடம் தான். So இந்த இடத்துல எவ்வளவு, அந்த இடத்துல என்ன ஸ்டேட், pressure 1 எவ்வளவு 1 bar and temperature கொடுத்திருக்காங்க T1 equal to 270 degree Celsius. Next என்ன சொல்றாங்க பாருங்க, the cut off ratio அப்படினா என்ன, cut off value. cut off value னா என்ன, that is rho. ஓகேவா. so cut off, it's not rho, it's a cut off ratio, இது cut off value. so cut off value வந்து எவ்வளவு சொல்றாங்க, 8%, that is 8/100, that is of stroke சொல்றாங்க. 8% of stroke என்ன, Vs. so அப்ப என்ன 0.08 Vs stroke length. ஓகேவா, that's a stroke. so நம்மள என்ன கேக்குறாங்க, pressure value, pressure and temperature of all the silent point, theoretical air standard efficiency, mean effective pressure, then work done. engine உடைய work கேட்டிருக்காங்க for 380 cycle. இங்க என்ன சொல்றாங்கன்னா, assume the compression ratio is 15. அப்படின்னா என்ன, r வேல்யூ வந்து என்ன பண்றாங்க, assume பண்ணிக்கிறாங்க 15 எடுத்து சொல்றாங்க. working medium பார்த்தீங்கன்னா air. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துக்கிற given datas. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், first 1 by 1 கண்டுபிடிக்கலாம். so PV diagramல போட்டுட்டு just நான் டேட்டா எழுதிருக்கேன். so first என்ன கேட்டிருக்காங்க, first வந்து pressure and temperature at silent point. It means that எல்லா பாயிண்ட் உடைய pressure temperature வந்து we need to determine. ஓகேங்களா. so first நம்ம என்ன பண்ணலாம், stroke length கண்டுபிடிக்கலாம். so stroke length, that is Vs equal to என்ன ஃபார்முலா, ஏரியா இன்டு லென்த் போட்டா வால்யூம் கிடைச்சிடும். ஓகேவா. so அப்போ 5/4 area d square into length.
ஸோ இதை போட்டால் நம்மளுக்கு வால்யூம் கிடைச்சிடும். ஸோ 5/4 D வந்து 0.2 ஸ்கொயர், L வந்து 0.3. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூஸ் ஆன்சர் வந்து 0.00942 மீட்டர் கியூப். நம்மளுக்கு என்ன தெரியும்னா V1 இஸ் நத்திங் பட் டோட்டல் லென்த். டோட்டல் லென்த்ன்றது என்ன? ஸ்ட்ரோக் லென்த் பிளஸ் கிளியரன்ஸ் வால்யூம். ஓகேவா? ஸோ அப்போ Vs இந்த Vc தட் இஸ் a clearance length எப்படி எழுதலாம்னா that is plus Vs by R minus 1 எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? clearance volume is nothing but என்ன? Vs by R minus 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணலாம்? Vc வந்து எப்படி எழுதலாம்னா Vs minus divided by R minus 1. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன Vs தெரியுமா? Vs வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். Stroke volume 0.00942 plus 0.00942 divided by R value வந்து 15 minus 1. So இப்போ இதில் substitute பண்ணி we will get the answer. So என்ன வருது எனக்கு? So 0.00942. ஓகேவா? சேம் வேல்யூ தான் வரும். ஸோ Vs equal to V1 எழுதலாம். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ தட் இஸ் V1. ஓகேவா? 0.00 சாரி திஸ் வேல்யூ ஆன்சர் ஜஸ்ட் a minute, சாரி it is. ஸோ V1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0101 மீட்டர் கியூப். ஓகேங்களா? So that is the value. ஓகேங்களா? So V1. ஓகேவா? So V1 வந்து போட்டாச்சு. Right. So V1 is nothing but that is a 0.8% of stroke length போட்டாச்சு. So இப்போ என்னன்னா, so we need to determine mass of the air. So mass எப்படி கண்டுபிடிக்கலாம்? P1 V1 equal to MRT1 எழுதலாமா? So M equal to என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? P1 V1 divided by R T1. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ரெஷர் வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ல போடணும். அப்போ பார்ல இருந்து கன்வெர்ட் பண்ணினா 10 to the power of 5. ஸோ V1 எவ்வளோ நம்மளுக்கு? 0.0101 divided by R வந்து 287. சப்போஸ் 0.287 போட்டிங்கன்னா இங்கே கிலோ நியூட்டன்ல போடணும். ஓகேங்களா? இங்கே வந்து இன்டூ 10 to the power 2 போடணும். இப்போ நீ 287 போட்டிங்கன்னா அப்படியே போடலாம். சப்போஸ் 0.287 போட்டிங்கன்னா அது எப்படி போடணும். ஸோ இன்டூ 300. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we will get mass of the air வந்து பார்த்தீங்கன்னா 0.0117 kg per cycle. பர் சைக்கிளுக்கு எனக்கு கிடைச்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ we need to determine the each and by. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதை கண்டுபிடிச்சி வச்சுட்டு ப்ராசஸ் 1 to 2 போடலாம். ஸோ 1 to 2 நம்மளுக்கு என்ன? 1 to 2 that is adiabatic compression. Adiabatic compression. So adiabatic compression நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன தெரியும்? P1 V1 power gamma equal to P2 V2 power gamma. So இதில் எப்படி எழுதலாம்? P2 by P1 equal to V1 by V2 power gamma. So V1 by V2 ன்றது எனக்கு என்ன தெரியும்? R power gamma. So P1 வேல்யூ தெரியும். ஸோ இதிலிருந்து P2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ P2 divided by P1 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. that is 1 bar. ஸோ அப்போ P2 equal to P1 that is 1 into R வந்து எவ்வளோ? 50 power 1.4. ஸோ இது போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது? 44.31 bar. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி T2 by T1 equal to V1 by V2 power gamma minus 1. ஸோ T1 தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதை 273 கன்வெர்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்டே. ஸோ T1 plus 273. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து? சாரி 27 இல்லையா?
இது டிகிரிப்பா, டிகிரி, ஓகே, 27 டிகிரி, சாரி. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 300 கெல்வின் வரும், 300 கெல்வின். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு T1 தெரியும். ஸோ அப்போ இதில் T2 கண்டுபிடிக்கலாம். அப்போ T2 ஈக்குவல் டு T1 இன்ட்டு ஆர் பவர் காமா மைனஸ் 1. ஸோ T1 வந்து 300, 15, 1.4 minus 1. ஸோ இதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு T2 கிடைக்கும். ஸோ T2 பார்த்தீங்கன்னா 886.2 கெல்வின். ஓகேங்களா? 886.2 கெல்வின். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? T1 தெரியும், T2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் P2, T2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P3, V3 கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் V2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ V2 இஸ் நத்திங் பட் என்ன? கிளியரன்ஸ் வால்யூம் சொல்லலாம். தட் இஸ் கிளியரன்ஸ் வால்யூம். ஸோ Vs by R minus 1. ஸோ இது என்ன எழுதலாம்? தட் இஸ் 0.00942. Vs ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். R வந்து 50 minus 1. ஸோ இதை போட்டுட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.0006728 மீட்டர் கியூப். ஓகேங்களா? நமக்கு P3 கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் 223, தட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல என்ன? ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ P2 ஈக்குவல் டு P3 எழுதிடலாமா? ஸோ P2 வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? தட் இஸ் 44.31 பார். ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? T3 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ T3 வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன? V3 கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இல்லையா? அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும்னா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. V3 by T3 equal to V2 by T2 எழுதலாமா? அப்போ T3 is nothing but என்ன? T2 into V3 by V2. இப்போ நம்மளுக்கு V2 தெரியும், V3 நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ V3 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ V3 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பர்சன்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் ரேஷியோ, கட் ஆஃப் ரேஷியோ, that is nothing but rho minus 1 divided by R minus 1. So percentage of the cut off ratio வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. that is 8% 100 divided by 100 போட்டீங்கன்னா வேல்யூஸ் கிடைக்கும். that is equal to rho minus 1 divided by R வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 50 minus 1. ஓகேவா? இப்போ இத வந்து ரோவை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ரோவை கண்டுபிடிக்கனா என்ன வரும்? rho equal to இது பண்ணீங்கன்னா 0.08 into 15 minus 1 14. இங்க minus 1 இருக்கு, இந்த சைடு வந்தா plus 1 ஆயிடும். so plus 1 equal to 2.12 கிடைக்கும் rho value. இப்போ இந்த rho value எடுத்துமே இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? so rho is nothing but என்ன? rho is nothing but V3 by V2 equal to rho. So அப்போ V3 equal to rho into V2. ஓகேவா? இப்போ rho value 2.12 into V2 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.0006728. ஸோ இப்போ இதிலிருந்து போட்டீங்கன்னா V3 கிடைக்கும். ஸோ V3 எவ்வளவு வருதுன்னா 0.00 1426 மீட்டர் கியூப். ஓகேங்களா? 0.001236 மீட்டர் கியூப் கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ T2 வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 886.2 into V3 வந்து 0.001426 divided by V2 வந்து 0.0006728. So இதை simplify பண்ணீங்கன்னா we'll get the answer, that is 1878.3 Kelvin. இது என்ன? T3. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P3 தெரியும், T3 தெரியும், V3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட் 4ல கண்டுபிடிக்கணும்.
ஸோ அப்போ ப்ராசஸ் 3 to 4. ஸோ என்ன ப்ராசஸ்? adiabatic expansion. ஸோ adiabatic expansion. அப்போ எனக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் என்னது? P3 V3 பவர் காமா ஈக்குவல் டு P4 V4 பவர் காமா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? P3 V3 தெரியும், நம்மளுக்கு எல்லாமே ஸ்டேட் 4 தான் வேணும். ஸோ அப்போ P4 ஈக்குவல் டு P3 இன்ட்டு V3 by V4 பவர் காமா. ஓகேவா? ஸோ V3 by V4. ஓகேவா? ஸோ V3 by V4 இஸ் நத்திங் பட் ரோன்னு எழுதலாமா? தட் இஸ் 1 by R. ஓகேவா? ஸோ அது எப்படி எழுதலாம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா V4 by V3. ஓகேவா? V4 by V3 is nothing, that is equal to V4 by V2. இது எப்படி எழுதலாம்? V4 by V3 எப்படி எழுதலாம்னா V4 by V2 into V2 by V3. ஓகேவா? இப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளை பண்றேன். என்ன பண்றேன்? this equal to V1 by V2 into V2 by V3 ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு V1 by V2ன்றது R தெரியும், V2 by V3ன்றது ரோன்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? R by ரோன்னு எழுதிடலாமா? அப்போ V4 by V3 is nothing but R by rho. ஓகேவா? ஸோ அப்போ ஸோ V4 ஈக்குவல் டு V1 ன்னு எழுதலாமா? இங்கே டிராயிங் பார்த்தீங்கன்னா V4 ஈக்குவல் டு V1 ன்னு எழுதலாம். ரைட்டா? V4 ஈக்குவல் டு V1 ன்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் த கண்டிஷன். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? தட் இஸ் V4 equal to V1 equal to R by rho. That is 15. Rho value எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா 2.12. That is equal to 7.07. ஓகேவா? இப்போ இதை எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ P3 தெரியும், P3 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருங்க. எவ்வளோ? 44 பாரா, 44.31. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க V3 by V4 இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும்? V4 by V3 தான் ரோ. அப்போ என்ன பண்ணுவோம்? 1 by ரோ வந்துடுமா? இன்டூ 1 by R by ரோ. ஓகேவா? அப்போ அது R by ரோ தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7.07. ஸோ அப்போ என்ன? தட் இஸ் 7.07 பவர் காமா 1.4. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. தட் இஸ் 44 டிவைட் பை போட்டிங்கன்னா 2.866 பார். இதுதான் என்ன? P4. நெக்ஸ்ட் T4 எப்படி கண்டுபிடிக்கலாம்? T4 by T3 equal to V3 by V4 பவர் gamma minus 1. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? சிமிலர்லி V3 by V4 அப்படின்னா என்ன? 1 by R by rho. ஓகேவா? ஸோ திஸ் அப்போ என்ன பண்ணலாம்? T3 தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? இது ஈக்குவல் டு 1 by 7.07 1.4 minus 1, that is 0.457. அப்போ T4 equal to T3 into 0.457. T3 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்ரெடி 1878.3 into 0.457 போட்டிங்கன்னா you will get 858.38 Kelvin. ஓகேவா? ஸோ V4 equal to V1. ஸோ அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? V1 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.0101 மீட்டர் கியூப். ஸோ எல்லா சைலண்ட் பாயிண்டோடைய இது வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்காங்க? கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் வந்து theoretical air standard efficiency வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா? efficiency of diesel equal to 1 minus 1 by gamma R power gamma minus 1 rho power gamma minus 1 divided by rho minus 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி டீசல் சைக்கிள் தெரியும். ஸோ 1 minus
1 by gamma வந்து 1.4, R வந்து 50, 1.4 minus 1 into rho வந்து 2.12, 1.4 minus 1 divided by 2.12 minus 1. So இதை போட்டிங்கன்னா you will get the answer. So I got a value of 0.598, that is 59.8%. So second question வந்து percentage வந்து கண்டுபிடிச்சாச்சு. Third என்ன கேட்டிருக்காங்கன்னா mean effective pressure. So that is PM கேட்டிருக்காங்க. So formula என்ன? PM equal to P1 R power gamma into gamma rho minus 1 minus R power 1 minus gamma rho power gamma minus 1 divided by gamma minus 1 R minus 1. So இப்போ இதெல்லாம் substitute பண்ணலாம். 1 bar 50 power 1.4 2.12 minus 1 minus 15 1 minus 1.4 into 2.12 1.4 minus 1 divided by 1.4 minus 1 into 15 minus 1. So இதை simplify பண்ணீங்கன்னா you will get mean effective pressure is 7.424 bar. So mean effective pressure வந்து 7.424 bar வந்து கிடைக்குது. Next fourth question என்ன கேட்டிருக்காங்கன்னா power of the engine. So that is P வந்து கேட்டிருக்காங்க. So that is nothing but work done per cycle வந்து we need to determine. So work done per cycle கண்டுபிடிக்கணும் first. That is mean effective pressure into stroke volume. So 7.2424 into 10 to the power of 6, that is Newton per meter square, 10 to the power of 5 bar வந்து convert பண்ணிட்டேன் into 0.00942 divided by 10 to the power of 3, that is a kilo Newton ல வந்துருக்காங்க, கிலோ ஜூல்ஸ் வந்துருக்காங்க, 10 to the power of 3 K போடுறேன், இல்லைன்னா இங்கே 2 போட்டும் போடலாம் நீங்கள், ஓகே நத்திங் தான். ஸோ 6.99 கிலோ ஜூல்ஸ் பர் சைக்கிள். ஸோ இப்போ ஒர்க் டன் பர் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒர்க் டன் பர் செகண்டுக்கு நம்மளுக்கு வேணும். தட் இஸ் ஒர்க் டன் per cycle into number of cycle per second. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒர்க் டன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 6.99. இது வந்துன்னா பர் சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ சைக்கிள் கேட்டிருக்கான்? 380 சைக்கிளுக்கு பர் செகண்டுக்கு கேட்டிருக்கான். அப்போ டிவைட் பை 60. ஸோ போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 44.27 kilojoules per seconds. 1 kilojoules per second is equal to kilowatt. So 44.27 kilowatt. So this is the final answer. Heat developed by the engine. So thank you to watch this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.